ஹே காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சீனில் ஹீரோயின் கிங் நடத்த போகிற ஃபங்க்ஷனுக்கு தேவையான ஒயினை வாங்கிட்டு வந்திருக்கா. இந்த ஒயினை கிங்கோட பொண்ணான ஜியாங் பார்க்குறா. போன எபிசோடில் இவளை எம்ப்ரஸோட பையனோட ஒய்ஃப்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக அவனோட சிஸ்டர், எம்ப்ரஸோட பொண்ணு. அவள் அந்த ஒயினை பார்த்துட்டு இவ்வளோ சீப்பான ஒயினையை வாங்கிட்டு வருவா அப்படிங்கிறா. ஹீரோயின் உடனே இதுதான் இருக்கிறதுலே காஸ்ட்லியான ஒயின், இது ஒன்றும் சீப்பானதெல்லாம் இல்லை அப்படிங்கிறா. சொல்லிவிட்டு உங்களுக்கு டவுட்டுன்னா நீங்கள் வேணால் குடிச்சு பாருங்க அப்படிங்கிறா. எவ்வளோ தைரியம் இருந்தால் என்ன எதிர்த்து பேசுவ, நான் எதுக்கு இந்த சீப்பான ஒயினை குடிக்கணும், நீ குடிச்சு காட்டு அப்படிங்கிறா. ஹீரோயின் உடனே நான் ரேங்க் 2ல் இருக்க லேடி, நான் எப்படி இதை குடிக்க முடியும், நான் குடித்தா என்னை பனிஷ் பண்ணுவாங்க, வேலையை விட்டு தூக்கிடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் தானே அப்படிங்கிறா. ஜியாங் உடனே சாதாரண ஒரு ஆள் நீ எனக்கு அட்வைஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரிங்க்கை குடிக்க சொல்லி ஹீரோயினை தள்ளி விடுறா. ஜியாங் உடனே இந்த ட்ரிங்க் எல்லாத்தையும் ஹீரோயினை குடிக்க வைங்க அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் கொடுக்குறா. ஜியாங்கோட அசிஸ்டன்ட் முன்னாடி வரா. ஹீரோயின் உடனே நானே குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஃபுல் பாட்டிலையும் குடிக்கிறா. இவ்வளோ சீப்பானதெல்லாம் அடுத்த தடவை வாங்கிட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு ஜியாங் அங்கேருந்து போயிடுறா. ஜியாங் தள்ளி விட்டதில் ஹீரோயின் அங்கே இருக்க டேபிளில் இடிச்சிருந்துருப்பா போல், அவளுக்கு அடிபட்டிருக்கு. அதனால ஹீரோயின் அவளோட அசிஸ்டண்ட்டோட சப்போர்ட்டில் நடந்து வரா. ஹீரோவோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. ஹீரோவில் பார்த்துட்டு என்னாச்சு, எப்படி விழுந்த அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஹீரோயினோட அசிஸ்டண்ட் நடந்தது எல்லாத்தையும் சொல்ல வரா. ஹீரோயின் அவளை தடுத்துட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போயிருந்தேன், அங்கே ட்ரிங்க் பண்ணிட்டு தெரியாமல் விழுந்துட்டேன் அப்படிங்கிறா. ரொம்ப லேட்டாகவும் ஆச்சு, அது மட்டும் இல்லாமல் இந்த நிலமையில என்னோட பேரண்ட்ஸ் என்னை பார்த்தாங்கன்னா ஃபீல் பண்ணுவாங்க, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் இங்கே ஸ்டே பண்ணிக்கவா அப்படின்னு கேட்குறா. ஹீரோ உடனே அவனோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு இவள் தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லிட்டு இவளுக்கு மெடிசன் எடுத்துகிட்டு வர சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயினை தூக்கிட்டு போய் உட்கார வைக்கிறான். உட்கார வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட தானே போனேன், எப்படி இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது அடிபட்டிருக்கான்னு செக் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் அவனை ஹக் பண்ணிக்கிட்டு அழுகிறா. அவனுக்கு அப்போ புரியுது வேறு ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு. அப்போ ஹீரோ என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். இல்லை விழுந்தது ரொம்ப வலிக்குது அப்படிங்கிறா. சொல்லிவிட்டு அழுதுகிட்டே அப்படியே தூங்கிடுறா. ஹீரோ அதுக்கப்புறம் அவளை படுக்க வச்சுட்டு அவளுக்கு பெட்ஷீட்லாம் போற்றி விட்டுட்டு அவளே பார்த்துட்ருக்கான். அடுத்த சீனில் ஹீரோவோட அசிஸ்டன்ட் 2 பேரை கூட்டிகிட்டு வந்திருக்கான். அது யாருன்னு பார்த்தா ஜியாங்கோட அசிஸ்டண்ட்டும் அந்த அசிஸ்டண்ட்டோட ஹஸ்பண்டையும் ஹீரோவோட அசிஸ்டண்ட் கூட்டிகிட்டு வந்திருக்கான். ஜியாங் தான் ஹீரோயினை ஹர்ட் பண்ணான்னு ஹீரோவுக்கு தெரியுது, ஆனால் என்ன பண்ணான்னு தெரியல. ஜியாங்கோட அசிஸ்டண்ட் ஹீரோ கிட்ட எங்களை எதுக்கு இந்நேரத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஹீரோயின் கூட நீங்கள் ட்ரிங்க் பண்ணும்போது நான் உன் ஹஸ்பண்ட் கூட ட்ரிங்க் பண்ணக்கூடாதா என்ன அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. அப்போது ஹீரோவோட அசிஸ்டண்ட் ஜியாங்கோட அசிஸ்டண்ட்டோட ஹஸ்பண்ட்க்கு ட்ரிங்க்கை ஊற்றி விடுறான். இதை பார்த்துட்டு ஜியாங்கோட அசிஸ்டண்ட் ஹீரோ கிட்ட நான் தெரியாமல் பண்ணிட்டேன், ஹீரோயின் கிட்ட இனிமேட்டு அப்படி நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்குறா. ஹீரோ உடனே இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட், இனிமேல் ஹீரோயின் பக்கமே நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து போகிறான். நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ஒருத்தையை பார்க்க வரா. அவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரா. யாரை பார்க்க வரான்னா கிங்கோட பொண்ணு, அதாவது இன்னொரு பிரின்சஸை தான் பார்க்க வரா. இவ பேர் நிங். இவளுக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணி கொடுக்குறா. நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்ச மாதிரியே நீ ரெடி பண்ணியிருக்க அப்படிங்கிறா. அப்போ ஜியாங் அங்கே வந்து அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு இது நல்லா இருக்கே, இது எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை அவள் வாங்கிக்கிறா. இவங்க 2 பேரும் கிங்கோட பொண்ணுங்க தான், ஆனால் 2 பேருக்கும் மதர் வேற. ஜியாங் எம்ப்ரஸோட பொண்ணு, அந்த எம்ப்ரஸ் தான் அஃபிஷியல் ஒய்ஃபாக இருந்திருப்பாங்க போல. ஸோ ஜியாங் எல்லாரையும் ஆர்டர் பண்ணிக்கிட்டு நிங் கிட்ட இருக்க எல்லாத்தையும் அவள் எடுத்துக்குவா போல. ஹீரோயின் கொடுத்த ட்ரெஸ் அவளுக்கு பிடிக்கவும் இது எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அவள் எடுத்துக்கிறா. நீங்க உடனே இந்த ட்ரெஸ் ஹீரோயின் எனக்காக கொடுத்தது, இதை எதுக்கு நீ எடுத்துக்கிற, என்கிட்ட கொடு அப்படிங்கிறா. அப்போ ஜியாங் உடனே நீ என்னை எதிர்த்து பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவளை தள்ளி விடுறா. தள்ளி விட்டதில் நிங்க்கு அடிபட்டுருது. ஹீரோயினோட அசிஸ்டண்ட் உடனே பிரின்சஸ் நிங்க்கு அடிபட்டுருச்சு, யாராவது இங்கே வாங்க, டாக்டரை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. இவ கத்துனதில் அரண்மனையில் இருக்க எல்லாருக்கும் நடந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. கிங் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு விசாரிச்சுட்டு இருக்காரு. நிங் நடந்தது எல்லாத்தையும் கிங்கிட்ட சொல்ல, ஒரு ட்ரெஸ்ஸுக்காக உன்னோட தங்கச்சியவே இப்படி பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்டாரு ஜியாங்க. ஜியாங் உடனே இதில் ஏன் தப்பு என்ன இருக்குது, எல்லா தப்பும் ஹீரோயினோடது தான் அப்படிங்கிறா. இதில் ஹீரோயின் என்ன பண்ணா அப்படின்னு கிங் கேட்குறாரு. ஆமாம், அவன் மேலே தான் தப்பு. எனக்கு சாதாரண ட்ரெஸ் கொடுத்துட்டு நிங்க்கு மட்டும் ஸ்பெஷலாக ட்ரெஸ் தைச்சு கொடுத்துருக்கா, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே ட்ரெஸ் கொடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல, ஹீரோயினோட அரண்மனையில் இருக்க எல்லாருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணி கொடுத்தேன், இதில் ஏன் தப்பு என்ன இருக்குது அப்படிங்கிறா. ஜியாங் உடனே நீ என்னை பழிவாங்க தானே இப்படி பண்ணுற அப்படிங்கிறா. ஹீரோயின் உடனே நான் எதுக்கு உன்னை பழி வாங்கணும் அப்படிங்கிறா. ஜியாங் உடனே நான் உன்னை அன்னைக்கு ட்ரிங்க் பண்ண வச்சேன்ல, அதுக்காக தானே இப்படி என்னை பழி வாங்குற அப்படிங்கிறா. கிங் இதை கேட்டுட்டு அவளை எதுக்கு நீ ட்ரிங்க் பண்ண வச்ச அப்படிங்கிறாரு. அப்போ பிரின்சஸ் நிங் உடனே நடந்த எல்லா விஷயத்தையும் கிங்கிட்ட சொல்ல, கிங் உடனே ஜியாங்க திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோயின் அவள் வேலையை தான் பார்த்துருக்கா, நீ எதுக்கு அவளை போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணியிருக்க, ஒரு பிரின்சஸ்க்கான பொறுப்பு எதுவுமே உன்கிட்ட இல்லை, உன்னோட தங்கச்சியவும் இப்படி தான் கொடுமைப்படுத்துற, இனிமேல் நீ இந்த அரண்மனையில் இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அந்த அரண்மனையிலேருந்து வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிடுறாரு. இனிமேல் நீங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு ஆர்டர் போட்டுடுறாரு. கிங்கோட ஆட்கள் ஜியாங் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அவள் இது எல்லாத்துக்கும் ஹீரோயின் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை திட்டிக்கிட்டே போகிறா.
ஜியாங் அங்கேருந்து அனுப்புகிறேன்னு கிங் சொன்ன உடனே ஹீரோவும் ஹீரோயினும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோயினோட அசிஸ்டன்ட் ஹீரோயின் கிட்ட உங்கள் ஐடியா சூப்பராக இருந்தது, எப்படி உங்களுக்கு பிரின்சஸ் நிங்கு கிட்ட நீங்கள் ட்ரெஸ் கொடுத்தா அதை ஜியாங் வாங்கிப்பான்னு தெரியும் அப்படின்னு அவள் கேட்க, இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. ஹீரோயின் நிங்கு கிட்ட ஜியாங் இங்கேருந்து அனுப்புறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருப்பா போல். நீங்களும் சரி நான் ஹெல்ப் பண்ணுறேன், நீ சொல்கிறதெல்லாம் நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிரின்சஸ் தான் ஹீரோயின் கிட்ட சொல்லியிருப்பா போல், எனக்கு நீ ட்ரெஸ் கொடுக்குற மாதிரி கொடு, அப்போ நீங்கள் அதை வாங்கிப்பா, இதை நம்ம பெருசாக்கிடலாம் இந்த பிரச்சனையை அப்படிங்கிற மாதிரி. பிரின்சஸ் நிங் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணா அப்படின்னு ஹீரோயின் அவளோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்கிறா. அப்போ கரெக்டாக ஹீரோ அங்கே வரான். ஹீரோயினோட அசிஸ்டன்ட் அங்கேருந்து போயிடுறா. ஹீரோ ஹீரோயின் கிட்ட நீ எதுக்கு நடந்தது எதையுமே என்கிட்ட சொல்லலை அப்படின்னு கேட்குறான். இது சின்ன விஷயம் தானே, இது எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும், இதை நானே சால்வ் பண்ணிக்கலாம்னு நினச்சேன் அப்படிங்கிறா. உன்னை பற்றின விஷயம் எதுவுமே எனக்கு சின்ன விஷயம் கிடையாது, இனிமேல் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு அப்படிங்கிறான். இவன் அப்படி சொன்னது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அவனே அப்படியே பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ உடனே ஒரு டோக்கன் மாதிரி ஒன்று இருக்கு, அதை எடுத்து ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு, இது என்னோட நேம் போட்ட டோக்கன், இது நீ வச்சிருக்க அப்படின்னா நீ என்னோட ஆள்னு எல்லாருக்கும் தெரியும், நீ இந்த நாட்டில் எங்கேயும் யாருக்கும் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை, இதை உன்கிட்ட வச்சுக்கோ அப்படிங்கிறான். ஹீரோயின் உடனே உங்ககிட்ட வேலை பார்க்குற ஒருத்திக்கிட்ட நீங்கள் இவ்வளோ பாசமாக இருக்கீங்களே அப்படிங்கிறா. நீ என்கிட்ட வேலை பார்க்குறனால தான் நான் இப்படிலாம் நடந்துக்கிறேன்னு உனக்கு தோணுதா அப்படின்னு அவன் கேட்குறான். நான் ஒன்றும் கல் நஞ்ச காரியெல்லாம் கிடையாது, உங்கள் பாசம் எனக்கு புரியுது அப்படிங்கிறா. ஹீரோ உடனே அப்போ என் பாசத்துக்கான பதில் என்ன அப்படிங்கிறான். ஹீரோயின் ஹீரோவோட கையை பிடிச்சி எல்லா பிரச்சனையும் முடியட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோ நான் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிறான். அடுத்த சீனில் 2 பேரும் ஒன்றா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ ஹீரோயின் கிட்ட உனக்கு தான் அடிபட்டுருக்குல்ல, நான் கிங்கிட்ட பேசி உனக்காக லீவ் கேட்டிருக்கேன், லீவ் முடிகிற வரைக்கும் நீ இங்கேருந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறான். அப்போ எம்ப்ரஸோட பையன் ஹீரோயினோட பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே அங்கே வரான். ஹீரோக்கு அவனோட வாய்ஸை கேட்டதுமே கடுப்பாகுது. எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட இடத்துக்குள்ளே என் பர்மிஷன் இல்லாமல் வருவேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்க, இவ கொடுத்த கேக்கை சாப்பிட்டு என்னோட ஒய்ஃப்க்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு, டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு ஹீரோயின் கொடுத்த கேக்கை சாப்பிட்டதுனால தான் உங்களுக்கு உடம்பு முடியாமல் போயிருக்குன்னு சொல்லியிருக்காரு, ஸோ நான் இவ்வளோ விசாரிக்கணும், அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறான். ஹீரோ உடனே உன்னை பார்த்தா விசாரிக்கிற மாதிரி தெரியலையே அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் நான் கேக்கை வாங்கிட்டு வந்து அரண்மனையில் இருக்க டிபார்ட்மெண்ட்க்கு தான் கொடுத்தேன், அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க தான் மற்ற எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துருக்காங்க, அப்புறம் எப்படி நான் தான் அந்த கேக்கில் ஏதோ கலந்துருக்கேன் அப்படின்னு நீ சொல்கிற அப்படிங்கிறா. ஒரு சாதாரண ஆள் நீ என்னை எதிர்த்து பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் முன்னாடி கை நீட்டி எம்ப்ரஸோட பையன் பேச, ஹீரோ உடனே அவனோட கையை தட்டி விட்டுறான். ஹீரோயின் உடனே நான் என்கொயரிக்கு ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறா. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.